ஹலோ கைஸ், இந்தியாங்கிறது பல்வேறு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்ட ஒரு நாடு மட்டுமல்ல, தீர்க்க முடியாத பல மர்மங்களுக்கும் பேர் போன ஒரு நாடாகவும் இருந்துட்டு வருது. வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பத்தால கூட இந்த மர்மங்களுக்கெல்லாம் விடை கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட இந்தியாவின் சில தீர்க்கப்படாத மர்மமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ இந்தியாவின் 10 மர்மமான விஷயத்தை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 10ஆவதா ஸ்னேக் வில்லேஜ். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் சோலாப்பூர். இந்த கிராமம் மகாராஷ்டிராவின் தலைநகரமான மும்பைல இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த கிராம மக்கள் அனைவரும் பாம்புகளை தங்களுடைய வீடுகள்ல செல்ல பிராணிகளா வச்சு வளர்த்துக்கிட்டு வராங்க. பொதுவா பாம்புகள் கொடிய விஷமுடைய என்பதாலையும் வினோதமான தோற்றமுடையது என்பதாலையும் நமக்கு அது மேல ஒரு விதமான பயம் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த சோலாப்பூர் கிராமத்துல பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் எந்த விதமான பயமும் இல்லாம பாம்புகளை கையில எடுத்து விளையாடுறாங்க. மேலும் இந்த கிராம மக்கள் பாம்புகளை அவங்க வீட்டின் ஒரு நபர் போல வைத்து குழந்தைய போல பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, சோலாப்பூர் மக்கள் பாம்புகளை கடவுளாகவும் வணங்கிட்டு வராங்க. இதுல ஒரு ஆச்சரியமான மர்மமான விஷயம் என்னன்னா, இப்ப வரைக்கும் இந்த பகுதி மக்கள் யாரும் பாம்பு கடிச்சு இறந்ததில்லை அப்படின்னும், சொல்ல போனா இந்த ஊர் மக்களை பாம்பே கடிச்சதில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. 9ஆவதா ட்வின்ஸ் வில்லேஜ். குழந்தை பிறக்கிறதுங்கிறது ரொம்பவே சாதாரண விஷயம். ஆனா யாருக்காவது ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரெட்டையர்கள் பிறந்தா அதை நம்ம எல்லோருமே ஆச்சரியமான விஷயமா பார்ப்போம். ஆனா கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கொடினி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. இந்த கிராமம் கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் இருந்து சுமார் 355 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. உலக அளவில் 1000 குழந்தைகள்ல 4 பேர் மட்டும்தான் ரெட்டையர்களா பிறக்கிறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1000ல் 9 குழந்தைகள் ரெட்டையர்களா பிறக்கிறாங்க. ஆனா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த கொடினி கிராமத்துல மட்டும் 1000 குழந்தைகளுக்கு 45 குழந்தைகள் ரெட்டையர்களா பிறக்கிறாங்க. அதிக அளவிலான ட்வின்ஸ் இந்த கிராமத்துல பிறக்கிறதுனால இந்த கிராமத்துக்கு ரெட்டையர் கிராமம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. கிட்டத்தட்ட 2000 குடும்பங்கள் இருக்கிற இந்த கிராமத்துல சுமார் 400 ஜோடி ரெட்டையர்கள் இருக்காங்க. இந்த கொடினி கிராமத்துல பிறந்து வெவ்வேறு இடங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு போன அந்த ஊர் பெண்களுக்கும் ட்வின்ஸ் தான் பிறக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கடந்த 2016ஆம் ஆண்டு ஹைதராபாத் அறிவியல் மையம், லண்டன் மற்றும் ஜெர்மனி யூனிவர்சிட்டிகளை சேர்ந்த பேராசிரியர்கள் ஒரு குழு அமைச்சு ரெட்டையர்களின் சாம்பிள்ஸை வச்சு DNA சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனை எல்லாம் செஞ்சு கூட ஏன் இந்த கிராமத்துல அதிக அளவிலான ட்வின்ஸ் பிறக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப வரைக்கும் மருத்துவர்கள்னாலையும் ஆய்வாளர்கள்னாலையும் பதில் கண்டுபிடிக்கவே முடியல. 8ஆவதா ஜோத்பூர் வெடிச்சத்தம். கடந்த 2012ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஜோத்பூர்ல திடீர்னு ஒரு அணுகுண்டு போட்டதை போல பயங்கரமான வெடி சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பகுதி மக்கள் ராணுவத்துல விமானப்படை பயிற்சி நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இத விமானப்படையை சேர்ந்த ராணுவ வீரர்கள் முற்றிலுமா மறுத்துட்டாங்க. ஏன்னா அந்த சத்தம் கேட்ட அந்த சமயத்துல எந்த விமானமும் வானத்துல பறக்கல. இப்ப வரைக்கும் இந்த சத்தம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது புரியாத புதிராக இருந்துகிட்டு வருது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த சத்தம் கேட்ட அதே மாதத்துல இன்னும் சில இடங்களையும் இந்த சத்தம் கேட்டிருக்கு. 7ஆவதா பால்ராக். தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மகாபலிபுரத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் அர்ஜுனன் தவசு புடைப்பு சிற்பத்துக்கு பக்கத்துல கிருஷ்ணரின் வெண்ணெய் பாறை அப்படின்னு சொல்லப்படுற சுமார் 270 டன் எடை கொண்ட 20 அடி உயரம் உள்ள ஒரு மிகப்பெரிய பாறை ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணர் கோகுலத்திலிருந்து திருடின வெண்ணெயின் ஒரு உருண்டை தான் இந்த பாறை அப்படின்னும், அதனாலதான் இந்த பாறைக்கு வெண்ணெய் பாறை அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த பாறை வானிறை கல் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த பாறையை பார்த்தா எப்ப வேணும்னாலும் உருண்டு விழக்கூடிய நிலையில 45 டிகிரி சாய்வான பாறை தளத்துல புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்து எந்தவித பிடிப்பும் இல்லாம நின்னுகிட்டு இருக்கும். அப்படி இருந்தும் இந்த பாறை உருண்டு விழாம அதே இடத்துல இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த பாறை அப்புறப்படுத்த முயற்சி செஞ்ச பல்லவ மன்னன் 1ஆம் நரசிம்மவர்ம பல்லவனின் முயற்சி தோல்வியில முடிஞ்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த பாறையால மலை அடிவாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபத்து ஏற்படலாங்கிறதுனால 1900
2008ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த சார் ஆர்தர் ஆவலாக் 17 யானைகளை வச்சு இந்த பாறையை அகற்ற முயற்சி செஞ்சாரு. ஆனா அந்த பாறை துளி கூட அந்த இடத்தை விட்டு நகரல. 17 யானைகள் சேர்ந்து கூட இந்த பாறையை கொஞ்சம் கூட நகர்த்த முடியல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் மர்மமாகவும் இருந்துட்டு வருது. அடுத்ததா அசோகரின் 9 மர்ம நபர்கள். தோல்வியையே சந்திக்காத மாவீரனான மௌரிய பேரரசர் அசோகரை பத்தி நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அசோகரின் அரசவையில இருந்த 9 அறிவாற்றல் மிக்க மர்மமான நபர்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த 9 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்பின் தெரியாதவங்க. இவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில வல்லுநர்களாக இருந்தாங்க. இவங்க யார் அப்படிங்கிறது இன்று வரை தெரியல. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க இல்லைங்கிறதும் உலகம் முழுவதும் இவங்களுடைய வாரிசுகள் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருப்பதாக சொல்லப்படுது. அடுத்ததா அயன் பில்லர். டெல்லியில இருக்கிற உலக புகழ் பெற்ற இரும்பு தூணை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த இரும்பு தூண் டெல்லியில இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவுல மேகருலி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுற குப்தர்கள் ஆட்சி காலத்துல சிறந்த மன்னனாக இருந்த 2ஆம் சித்திரகுப்தரால இந்த இரும்பு தூண் நிறுவப்பட்டது. சுமார் 1600 வருடங்களுக்கும் மேல ஆகியும் கூட இந்த இரும்பு தூண் துருப்பிடிக்கவே இல்லை. இது துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பல்வேறு ஆய்வாளர்களும் மேற்கொண்ட ஆய்வின் முடிவுல இதுல இருக்கிற அயன் நைட்ரேட் பாஸ்பேட் ஹைட்ரேட் அப்படிங்கிற வேதி பொருள்கள்னாலதான் இந்த இரும்பு தூண் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த வேதி பொருட்கள் 1600 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி கண்டறியப்பட்டது அப்படிங்கிறது தான். 4வதா தென்னிந்தியாவின் பாலைவனம். கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் தலக்காடு. இந்த கிராமம் கர்நாடகாவின் தலைநகர் பெங்களூர்ல இருந்து சுமார் 134 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமம் ஒரு சின்ன பாலைவனம் போல இருக்கும். இந்த ஊர் முழுக்க பாலைவனத்தில் இருப்பது போல மணல்கள்னால நிரம்பி இருக்கும். இந்த கிராமம் காவேரி ஆற்றுக்கு மிகவும் பக்கத்துல இருக்கிறதுனால இது ஒரு வளமான செழிப்பான கிராமமாக தான் இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு மாறாக இந்த கிராமம் மணல்கள்னால நிரம்பி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது ஏன் இப்படி பாலைவனம் போல இருக்குதுன்னு யாராலையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. 3வதா வளரும் நந்தி. ஆந்திர பிரதேசத்தின் கார்னூல் மாவட்டத்தில் இருக்கிற யகாந்தி அப்படிங்கிற பகுதியில உமா மகேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்ல ஒரு மர்மமான நந்தி சிலை இருக்கு. கிபி 15ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் ஆட்சி காலத்தின் போது செய்யப்பட்ட இந்த நந்தி முன்னாடி சின்னதா இருந்ததாகவும் இப்போ அந்த நந்தி வளர்ந்து பெருசாகியதாகவும் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. சிலர் இந்த நந்தி சிலை செய்யப்பட்ட பாறை நீரை உரிகிற தன்மை கொண்டது அப்படின்னும் அதனால அபிஷேகம் செய்யும் போதெல்லாம் தண்ணீரை இந்த நந்தி உறிஞ்சு அதனாலதான் இந்த நந்தி வளருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கான உண்மையான காரணத்தை இதுவரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. 2வதா தேள்கள் வசிக்கும் தர்கா. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அம்ரோஹா மாவட்டத்துல ஷர்ஃபுதீன் ஷா விலாயத் அப்படிங்கிற ஒரு தர்கா இருக்கு. யூபியின் தலைநகரமான லக்னோவில் இருந்து சுமார் 392 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த தர்காவில் ஏராளமான தேள்கள் இருக்கு. இந்த தர்காவுக்கு வர்றவங்க யாரையுமே இந்த தேள்கள் கடிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தர்காவுக்கு வர மக்கள் தேள்களை பிடிச்சு தங்களுடைய கைகளை வச்சுக்கிறாங்க. அப்போ கூட இந்த தேள்கள் அவங்கள கடிக்கிறது இல்ல. இந்த தர்காவில் ஏராளமான தேள்கள் இருந்தும் அது அங்க வர மக்களை எதுவுமே செய்யறதில்ல அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாகவும் மர்மமாகவும் இருக்கு. 1வதா லடாக் கோங்லா பாஸ். லடாக்ல இருக்கிற கோங்லா பாஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு மர்மமான பகுதியாக இருந்துகிட்டு வருது. இந்தியா மற்றும் சீனாவின் எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் வேற்று கிரக விண்கலன்கள் வந்து இறங்கும் தளமாக சொல்லப்பட்டு வருது. இந்த இடம் இப்படி சொல்லப்படுறதுக்கு இங்க நடக்கிற சில மர்மமான நிகழ்வுகள் தான் காரணம். குறிப்பா வேற்று கிரக வாசிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஏலியன்களோட விண்கலன்கள் இங்க அதிக அளவுல வானத்துல பறந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் அந்த பகுதியில வாழ்ற உள்ளூர் மக்கள் கோங்லா பாஸ்ல ஏலியன்கள் நடமாட்டத்தை பார்த்ததாகவும் அந்த ஏலியன்கள் வானத்துல இருந்து இரவு நேரங்கள்ல வினோதமான சத்தத்தை எழுப்புவதாகவும் சொல்றாங்க. மேலும் நிறைய இணையதள பக்கங்கள்ல இந்த கோங்லா பாஸ் பகுதியில ஏலியன்களின் விண்கலன்கள் இருப்பது மாதிரியான புகைப்படங்கள் உலாவிக்கிட்டு வருது. மேலும் இந்த கோங்லா பாஸ் வழியா விமானம் ஏதாவது போனா விமானத்தின் வழிகாட்டும் கருவிகள் செயலிழந்து போகுதுன்னு பல விமான ஓட்டிகள் சொல்றாங்க. இப்படி பல்வேறு மர்மமான விஷயங்கள் இந்த கோங்லா பாஸை சுத்தி இருந்துகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நீங்க பார்த்த இந்த 10 மர்மமான விஷயங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம்.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.